அன்பு வணக்கம் நண்பர்களே. அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம திருமண பொருத்த எண்களில் பார்க்கும்போது 2ம் 5ம், அதாவது 2வது எண்ணில் பிறந்தவர்களும் 5வது எண்ணில் பிறந்தவர்களும் வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி அடைவார்கள். சரி, 2 சந்திரன், இவங்களோட குணங்கள் ரொம்ப அன்பு, பண்பு, பாசம் இது நிறைய இருக்கும். ரொம்ப சாஃப்டான கேரக்டர், அழகாக இருப்பாங்க. ஸோ இவங்க கூட கொம்பைனாக வராங்க பாருங்கள், 5வது எண். இவங்க ஏற்கனவே கேரக்டரில் ஒரு சின்ன குழந்தைய போல். இந்த 5வது எண்ணில் பிறந்தவர்களுக்கு குணமே ரொம்ப அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும். ஸோ இவங்களுக்கு ரொம்ப கேர் அண்ட் லவ் தான் எதிர்பார்ப்பாங்க. சுட்டித்தனமாக இருப்பாங்க. இவங்களை பார்த்திங்கனாக்கா ரொம்ப வயதானவர்கள் கூட கொஞ்சம் சுட்டித்தனமாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது 2 பேருமே அன்பும் பண்பும் பாசத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள். அதுலேயும் 5வது எண்ணில் பிறந்தவர்கள் அளவுக்கு அதிகமான ஒரு குழந்தை எண்ணம் உடையவர்கள். ஸோ இவங்க இருவருக்கான ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும். ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காமலும் அன்போடு பண்போடு பாசத்தோடு எப்போதுமே இந்த என்ன சொல்லுவாங்க, லவ் அண்ட் கேரிங், ரொம்ப ஒற்றுமையாக இவங்களுக்குள்ளார இருக்க அந்நுண்ணியத்தை பார்த்து தன் பிள்ளைகளே வருத்தப்படுற அளவுக்கு வரும், பொறாமைப்படுற அளவுக்கு வரும். இவங்க எந்த வயசாக இருந்தாலும் சரி, இவங்கள் இருவருக்குமே ரொம்ப அந்நுண்ணியம் இருக்கும். முக்கியமாக ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்கிறதில் இவங்க ரொம்ப கிரேட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த 2வது எண்ணும் 5வது எண்ணும் ரொம்ப அன்பானவர்கள். அதனால் இருவரும் சிறந்த வெற்றி அடைவார்கள். சில நேரங்களில் தசாபுக்திகள் மற்றும் இந்த 2க்கான சந்திரனும் 5க்கான புதனும் தன்னுடைய கிரக அமைப்பில் சிக்கல்களாக இருந்தால் ஒழிய மற்றபடி இவங்கள் இருவருமே சிறப்பான வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய குழந்தைகளையும் கல்வி ரீதியமாக, பொருளாதார ரீதியமாக இவங்க குழந்தைகளை சீரும் சிறப்புடன் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இரு ஜோடிகளை பற்றி நம்ம சொல்வதற்கே பெரிய விஷயம் இல்லை. ஏன்னாக்கா இவங்க ஒரு லவ் பேர்ட்னு கூட நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம்.